குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சிருக்கிறேன். எதுக்குன்னா, என்னுடைய பொண்ணு 4th கிளாஸ் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க. சம்மு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சருங்க. அதில் வந்து ரேடியஸு டயாமீட்டரை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரிஞ்சாலும் அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை கூப்பிட்டு போர்டில் போட சொல்லி கொடுத்துட்டு ஒரு முறை தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. என்னை மட்டும் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கல, என்னை போடவும் வைக்கல. இது வரைக்கும் 18 நாள் 19வது நாள் இது. 19 நாள் ஆகுது. ஆனாலும் வந்து ஒரு நாள் கூட என்னை கூப்பிட்டதில்லன்னு சொல்கிறாங்க. இது வந்து கேட்க வேண்டிய விஷயந்தான் இது. நான் கண்டிப்பாக வந்து போய் கேட்கணும். நான் கேட்டேன்னா திரும்பியும் வந்து பிள்ளைங்களை வந்து இந்த பிள்ளைய வந்து எதாவது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து கேட்கக்கூடாது. சரி, நான் சொல்லி கொடுத்துக்கிறேன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு இது போல் அழகான பொண்ணு, என் பொண்ணு அழகாக தான் இருக்கிறா. அவளுக்கு என்ன குறை? அழகான பொண்ணு, அழகில்லாத பொண்ணு, அறிவான பொண்ணு, அறிவில்லாத பொண்ணு, ஏழைக்கார பணக்கார, இது போலலாம் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சருங்க வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. இது போல் ட்ரீட் பண்ணுறதால தான் ஒவ்வொரு அறிவான பிள்ளைங்களும் வந்து வீணாக போகிறதுக்கு காரணமே டீச்சருங்க தான். நிறைய டீச்சருங்க உழைக்கிறாங்க, நான் குறை சொல்லலை நான். ஆனால் ஒரு சில டீச்சருங்க வந்து இது போல் செய்கிறாங்க. சொந்தக்கார பொண்ணுங்க வந்திருந்தா, சொந்தக்கார பிள்ளைங்க வந்திருந்தா அவங்கள வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, இது போலலாம் வந்து செய்ய வேணான்னு சொல்லுங்கள். இப்போ நிறைய பாயிண்ட் கொடுங்க. இது வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நானும் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பொண்ணு வந்து என்னுடைய பிள்ளைங்க வந்து படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து என்னை போலேயே டீச்சருங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக. அவங்க பொண்ணு வந்து வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் படிக்கலையாம். அதனால் ஒரே காரணத்துக்காக என் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இது போல் செய்கிறாங்க. இது போல் கேரக்டர்லாம் மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு. இது கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், எல்லா டீச்சருங்களும் பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் மைண்ட்லேயும் இது போல் ஏதாவது எல்லாருக்கும் சொல்கிறது, இது போல் சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை பற்றி சொல்லலை நான். எந்த டீச்சருங்க மைண்டில் அது போல் இருந்தாலும் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. எல்லா குழந்தைங்களும் உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் தான் சண்டை. குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க வாழ்க்கையை எதுக்கு விளையாடுறீங்க? தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ வீவர்ஸ்.